இனியாங்க ஆர்மி எல்லாரும் எப்படிடா இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு டேயாங் ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ப்ரொஃபஸர் சார். ஸோ டேயாங்க்கு ஒன் ஷாட் போட்டே ரொம்ப நாளாச்சுல்ல. சரிடா இது ஆல்ரெடி போட்ட ஒன் ஷாட் தான். ஸோ நான் வந்து டைட்டில் சேமாக இருக்கும். பட் நான் அதை டெலீட் பண்ணிட்டேன். ரீஅப்லோட் தான். பட் ஸ்டோரி லைன் ரொம்ப சேஞ்சாக இருக்கும். அதே மாதிரி தான். பட் கொஞ்சம் நான் சேஞ்ச் பண்ணியிருப்பேன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. அண்ட் இதான் மச்சான் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. அண்ட் சேனலை ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் நாய்ஸ்னால் இக்னோர் பண்ணுங்க. ஓகேவா? சரி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து எந்த இன்ட்ரோமே வேணாம். நீங்கள் போகிற போக்கிலே பிக்கப் பண்ணிக்கோ. ஓகேவாடா? நான் வந்து ஒன் ஷாட்டுக்குள்ளே போயிடுறேன். அண்ட் இன்னொரு விஷயம் வாட்ஸ்அப் சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன். இன்ஸ்டாகிராம் இல்லைனாலும் பரவாயில்ல. நான் இதில் அப்டேட்டில் இப்போதைக்கு இல்லை. பட் வாட்ஸ்அப் சேனலில் வந்து கண்டிப்பாக நான் அப்டேட்டில் இருப்பேன். ஓகேவா? அண்ட் வந்து ஓகே உங்களுக்கு டெலிகிராமில் ஏதாச்சும் பேசணுன்னா வந்து பேசிக்கோங்க. அதிலே நான் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ எஃப்எஃப் ரிலேட்டடாக வந்து யாராச்சும் கேட்குறேன் அதில் கேட்டால் தான் ஒன் ஷாட் போடுவேன். அண்டு ஓகேடா ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒன் ஷாட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ நீங்கள் நல்லா குப்புறப்படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் பர்சன் வந்து உங்களை எழுப்பாட்டுறாரு. ஏய் எழுந்துடுறி, இவ்வளோ நேரமாக தூங்குவ? ப்ரொஃபஸர் சார். என்ன சார் இங்கேயும்? என்னாலாம் முடியாது. ஏய் உனக்கு எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் ப்ரொஃபஸர் சார்னு சொல்லாதன்னு சொல்லிட்டு. கடுப்பாக இருக்குடி. அச்சோ ப்ரொஃபஸர் சார் உங்களுக்கு அப்படி சொன்னால் தானே பிடிக்கும். அது காலேஜில் வையன், இது வீடு. ஐயோ வீடா? நான் என்னமோ காலேஜ்னு நினச்சிட்ருக்கேன். நீ அங்கே பண்ணுற டார்ச்சர் தாங்கன்னு சொல்லிட்டு இங்கே என்ன பண்ணுறல்ல. நான் எங்கடி டார்ச்சர் பண்ணேன்? டைமை பாரு, 8:00 ஆச்சு. 7:30க்கு காலேஜ் ஸ்டார்ட் ஆயிரும். ஹாஃப் அன் ஹவர் ரெடி ஆயிரியா? இதோ நான் ரெடி ஆகுறேன் அப்படின்ட்டு நீங்கள் சீக்கிரமாக பாத்ரூம் தான் போகிறீங்க. ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்தால் ஆல்ரெடி டைம் வந்து உங்களுக்கு குக்கெலாம் பண்ணியிருப்பான். ஸோ நீங்கள் கடகடன்னு போயிட்டு ஒரு சாண்ட்விச் தான் போட்டு வச்சுருப்பான். நீங்கள் எது சாப்பிட்றீங்க? அப்பட்டேயா ஏய் உட்காந்து மெதுவாக சாப்பிட்றி. நான் மெதுவாக சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் காலேஜுக்கு வந்தால் நீ என்ன பண்ணுவ? என்னை வெளில நிப்பாட்டுவ. இது எனக்கு தேவையா? எனக்கு வேணாப்பா யாரும் வம்பும். பையன் அது பரவாயில்ல, நின்றுக்கோ. பாத்தியா இப்போவாச்சும் சொல்கிறியா கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் தாரேன்னு சொல்லிட்டு. என்னை வெளில நிப்பாட்டுறதுலே குறியா இருக்கல்ல. ஏய் உன்னை யார் லேட்டாக எழும்ப சொன்னா? உன்னை எழுப்பாட்டுறது எவ்வளோ கஷ்டம். ஒரு 7:30க்கு ஒரு 7:00 எழும்பி ஒர்க் ரொட்டீன் பார்க்குறியா? மற்ற பசங்கள்லாம் எவ்வளோ சீக்கிரமாக எழுந்து படிக்கிறாங்க. நீ அது கூட இல்லை. நைட்டில் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்து இப்படி படுத்து தூங்குற. மார்னிங் எழும்ப லேட் ஆகும்ல அப்படின்ட்டு தேங்க் சொல்கிறான். ஏய் அதெல்லாம் விட தேங்க், நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக வெளில போகிறீங்க. அதுக்குள்ளே டேங் வந்து காரை நிப்பாட்டிட்டு உள்ளே ஏறு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நீங்கள் இங்கே பாருங்கள் ப்ரொஃபஸர் சார், நீங்கள் என்னோடய ப்ரொஃபஸர். உங்கள் கூடையெல்லாம் என்னால் வர முடியாது. நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஃப்ரெண்டு மட்டும்தான், புரியுதா? இங்கே பாருவாயன், பஸ்லையெல்லாம் போகாத, சேஃப் கிடையாது. ஐயோ டேய் டேங், எனக்கு கடுப்பாக இருக்குது. நீ போறியா? உன் ஒய்ஃப் வந்து என்னை பார்த்தா கோவப்பட போகிறா. ஏய் எனக்கு அப்படி கல்யாணம் ஆச்சு? அச்சோ உனக்கு ஆல்ரெடி வீட்டில் அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்களே, அந்த லியா கூட தான் உனக்கு மேரேஜ். ஒயன் எனக்கு கடுப்பேத்தாத சரியா? எனக்கு கோவமாக வருதுடி. அச்சோ தயான் இங்கே பாரு தயான், நான் வந்து உன் கூட அப்படி காரில் ஒன்றா வரதை பார்த்தா லியா என்ன நினைப்பா? அவள் எதுவும் நினைக்க மாட்டா. நான் இன்னும் ஓகேவே சொல்லலை. இப்போ நீ எதுக்குடி என்ன ஜலஸ் ஆகுறியா ஒயன்? இல்லை தயான், நான் ஒன்றும் ஜலஸ்லாம் ஆகலையே. எனக்கு என்ன, நீ யார் கூட போனா அப்படின்ட்டு நீங்கள் கேஷுவலாக அதை சொல்லிட்டு அப்படியே போயிட்டீங்க. பட் தயானுக்கு ஹர்ட் ஆகுது. ஏன்னா அவன் வந்து அவங்க லவ் பண்ணிட்டு இருப்பான். இவகிட்ட எப்படி என் லவ்வை சொல்கிறது? இவ பக்கத்தில் போனாலே ஃப்ரெண்டுன்னு சொல்லி என்னை ஒதுக்கி வச்சிடுறா. எங்கள் அத்தை வேறு லியாவை கல்யாணம் பண்ணிக்கோ, அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியும் அவங்க தான் என்னை வளர்த்தாங்க. ஆனால் எப்படி அவங்க பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும்? சான்ஸே இல்லை. நான் என்னத்தான் மேரேஜ் பண்ணிப்பேன் அப்படின்னு யோசிச்சுட்டு அவன் கார் எடுத்துகிட்டு போயிடுறான். ஸோ நீங்கள் பஸ்ஸில் தான் அப்படியே ஏட்டு பக்கத்தில் உட்காடுறீங்க. அப்புறம் பொண்ணு, ஏய் வயன் என்னடி இவ்வளோ லேட்டா? அச்சோ சாரி, அது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஏன் உன் பாய் ஃப்ரெண்ட் இருந்தியா என்ன? இல்லை லெக்ஸியா, பாய் ஃப்ரெண்ட்லாம் இல்லை. அது வந்து எப்படின்னா, சரி நீ எதுவும் சொல்ல தேவையில்ல. ஏதாச்சும் மொக்கையாக காமெடி போட்டு எனக்கு கலாய்ப்ப, அதுக்கு வேணாம்.
நான் எதுவும் கேட்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவள் காதில் ஹெட்செட் மாட்டிக்கிறா. ஸோ நீங்களும் கண்டுக்கல. அப்படியே உங்கள் காலேஜ் முன்னாடி போயிட்டு வந்து பஸ் நிற்கிது. ஸோ நீங்கள் பஸ்ஸில் இறங்கிட்டு அப்படியே பார்க்குறீங்க. டேங் அப்போ தான் கார் உள்ளே போகுது. நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க பின்னாடி பஸ்ஸை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பான். இவனுக்கெல்லாம் வேறு வேலையே இல்லை. எதுக்கு என்னை இப்படி கேர் பண்ணுறான்? முன்னைக்கெல்லாம் நான் இங்கே இருக்கும்போது எனக்கு கண்டுக்கவே மாட்டான். அப்ராட் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ரொம்ப கேரிங்காக இருக்கான். தெரியல என்னமோ பண்ணுறான் அப்படின்ட்டு. நீங்கள் இந்த பக்கத்தில் பசங்க இருப்பாங்க. நீங்கள் இப்போ 3rd இயர் ஸ்டார்ட்டு. நீங்கள் 2nd இயர் ஹாஃப் அந்த செமஸ்டர்லாம் வந்திருப்பீங்க. ஸோ 6 மந்த் இங்கே இருந்திருப்பீங்க. அண்டு வந்து இப்போ 3rd இயர் ஸ்டார்ட்டோ. ஸோ நியூ ஸ்டூடெண்ட்லாம் வருவாங்க. ஸோ அவங்களாம் ரேக் பண்ணும். அதான் அவங்க இம்பார்ட்டன்ட் ஒர்க் இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி காலேஜில் கிளாஸ் ரூம் போகிற ஐடியாவெல்லாம் இல்லை. ஸோ நீங்கள் அந்த பக்கத்தில் பசங்கக்கிட்ட போகிறத பார்த்துட்டு அவனுக்கு நல்லா இன்னும் கோவம் வருது. உங்களை பார்த்து முறைக்கிறான். இவன் எதுக்கு இப்படி முறைக்கிறான் அப்படின்ட்டு நீங்களும் குறுக்குன்னு பார்க்குறீங்க. அப்போ லெக்ஸி, ஏய் என்னடி தயாங் ப்ரொஃபஸரை பார்த்து இப்படி முறைக்கிறாரு? எனக்கு என்ன தெரியும் அவன் எதுக்கு முறைக்கிறான்ட்டு. சரி வா நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து இழுத்துட்டு போகிறா. ஸோ கோவமாக அந்த கியரை பிடிச்சிட்டு அப்படியே வந்து போகிறான் அவன் ஆஃபீஸ் ரூமுக்கு தான். ஸோ நீங்கள், டேய் புலிகேசி, என்னடா இந்த பக்கம் ஆளைய காணல? நேற்று குப்புறப்படுத்து தூங்கியிருப்பேன்னு நினச்சேன். பட் என்னடா இங்கே இந்த பக்கம் வந்திருக்க? என்னோ ஐயன் இப்படி சொல்லிட்ட. அது வந்து என்ன இழுக்கிற? நேற்று குடித்த குடிவைக்கு ரோட்டில் தான் விழுந்திருப்ப. அது கண்டிப்பாக தெரியும். எந்த தெருவில் விழுந்த? என்ன ஐயன் அது வந்து நாய் பக்கத்தில் தூங்கிட்டேன் ஐயன். என்னது நாய் பக்கத்தில் தூங்குனீங்க? யார் உன் கேர்ள் ஃப்ரெண்டா? அது இல்லை, அந்த ஆன்ட்டியெல்லாம் கிடையாது. ஓ நீ, டேய் என்னடா ஆன்ட்டி கூடலாம் சுற்றுறியா என்ன? ஆமாம் ஐயன், அது செம ஃபிகரு. அதான் தெரியும் தெரியும் நீ என்ன வேலை பார்க்குறேன்னு. ஆனால் கண்டிப்பாக சொன்னடா நாய் கூடலாம் போய் படுத்திருக்க. அதுதான் தெரியல வயன். சரி என்ன நீ இங்கே வந்திருக்க? இப்போலாம் வரமாட்டியே, வரதே கம்மியாக இருக்குது. அது வேற தயாங் ப்ரொஃபஸர் வேற பார்த்து முறைச்சிட்டே போகிறாரு. அதெல்லாம் விட்றா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த இதில் வந்து போட் மாதிரி இருக்கும், அதில் வந்து உட்காந்துக்கிறீங்க. அப்போ அவனும் இந்த சில கேர்ள்ஸ்லாம் வர்றாங்க. ஸோ அவங்களாம் கலாய்ச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் ஃபன் பண்ணுறீங்க. ஸோ இதை மேலேன்னு பார்த்துட்டு இவளை இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்ட்டு வந்து உங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணுறான். ஸோ நீங்கள் அதை கண்டுக்கல, கால் பண்ணுறான். நீங்கள் இரிட்டேட் ஆகி இவனை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கால் எடுத்தது. ஏ கொஞ்சம் இருங்கடா வரேன் அப்படின்ட்டு வெளில சைட் போயிட்டு, என்ன உனக்கு எதுக்கு இப்போ காலேஜில் வந்து எனக்கு கால் பண்ணிட்டு இருக்க? அதான் வீட்டில் அந்த பேச்சு பேசுனியே. பையன் எதுக்கு அந்த காலி பசங்க கூட இருக்க? அது என் ஃப்ரெண்ட்ஸு, நான் அப்படி தான் இருப்பேன். இங்கே பாரு வயன், அவங்கெல்லாம் பொறுக்கி பசங்க மாதிரி இருக்காங்க. அவங்க கூடலாம் சேராத. எத்தனை டைம் கிட்டே சொல்லிட்டேன். 3rd இயர் வந்துட்டடி. அதுக்கு என்ன தயாங் 3rd இயர் வந்தா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. கொஞ்சமாச்சும் என்ஜாய் பண்ணுவேன் தயாங் அப்படின்ட்டு நீங்கள் ஃபோன் காலை கட் பண்ணிடுறீங்க. ஸோ அகைன் கால் வருது. நீ கடுப்பாயிட்டு, உனக்கு என்ன தான் வேணும் தயாங்? மறுவதியா என் ஆஃபீஸ் ரூம் வந்துடு. எதுக்கு? நீ இப்போ வரலை, உன்னை மறுபடியும் பாரிஸ் அனுப்பிச்சிடுவேன். ஓ காட், சரி வந்து தொலைகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் ஃபோனை கட் பண்ணிவிட்டு அப்படியே பேக் எடுக்கிறீங்க. டே மச்சான் எங்கடா போகிற? கொஞ்சம் இருடா லெக்ஸி, நான் வந்துடுறேன். சரி அப்படின்ட்டு அவங்க கண்டினியூ பண்ணிட்டு இருக்கா. ஸோ நீங்கள் தயங்கோட கேபின் போயிட்டு அப்படியே நாக் பண்ணிட்டு வரீங்க. தான் அவன் ரோலிங் சேரில் அப்படியே கெத்தாக காலுக்கு மேலே கால் போட்டு உட்காந்துட்டு இருக்கான். நீங்கள் அவனை பார்த்துட்டு, இதுக்கு மட்டும் குறைச்சல் இல்லை. இப்போ எதுக்குடா என்னை இங்கேருந்து வர சொன்னேன்? நான் வேறு இன்றைக்கி தான் ஜாலியாக இருக்கேன். எனக்கு எப்படியும் தெரியும் நீ கிளாஸ் வரமாட்டேன்ட்டு, அதான்டி கூப்பிட்டேன். உனக்கு என்ன தான் ப்ராப்ளம்? நான் யார் கூட பேசினா உனக்கு என்ன? நீ என்ன இந்த அளவுக்கு? வயன் இங்கே பாரு, நான் ஒன்றும் உன் ப்ரொஃபஸர் மட்டும் இல்லை, உன்னோட ஃப்ரெண்டு. ஒரு ஃப்ரெண்டாக நீ தப்பான வழில போனால் உனக்கு நான் அட்வைஸ் பண்ணி உன் லைஃப்பை சேவ் பண்ணும். ஓ அவ்வளோ பெரிய காடா நீங்கள்? அப்படியெல்லாம் இல்லடி. இங்கே பாரு வயன், அவங்களாம் பொறுக்கி பசங்கமாக இருக்காங்க. நீ அவங்க கூட சேராதே தயாங். உன்னால் இதெல்லாம் சொல்ல முடியாது தயாங். எனக்கு யார் கூட பேசணும், யார் கூட பழகணும்னு சொல்லி எல்லா ரைட்ஸும் இருக்குது. நான் ஒன்றும் சின்ன பொண்ணு கிடையாது, அது தெரியுது வயன். நீ சின்ன பொண்ணு கிடையாது தான். பட் இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோ. சரி பார்த்து இருந்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்படி பர்சனலாக கேபின்லாம் கூப்பிடாத. ஏன் கூப்பிடக்கூடாது? அப்படியே எழுந்து வந்து அப்படியே அவங்க வாலில் லாக் பண்ணிட்டு அப்படியே கிட்ட அவங்கள வந்து பார்க்குறான் க்ளோஸப்பாக. நீங்கள் எனக்கு கொஞ்சம் தள்ளி விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் பேக் போய் வச்சுட்டு, இப்போ எதுக்கு
2 கையும் 2 இதுலேயும் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுற? ஆ உன்னை எதுவும் பண்ணல, இங்கே பாரு அப்படின்ட்டு உங்களை ஐட்டு போய் பார்க்க வைக்கிறான். அவனால் ஒரு 5 செகண்ட் கூட உங்கள் ஐஸை வந்து பார்க்க முடியல. அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே லிப்பை பைட் பண்ணிவிட்டு உங்களை அப்படியே பார்க்குறான். நீங்கள் அவனை அப்படியே முழிச்சிட்டு முட்டைக்கானை விரிச்சிட்டு பார்க்குறீங்க. தயாங், இப்போ எதுக்கு என்னை இப்படி பார்க்குற? ஆ உன்னை எதுவும் பண்ணல அப்படின்ட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டோட அவன் ஃபோர்ஹெட்டை அட்டாச் பண்ணிவிட்டு அப்படியே நோஸ் அப்படியே பிஞ்ச் பண்ணுற மாதிரி பண்ணுறான் அவன் நோஸோட. ஸோ நோஸெல்லாம் ஷார்ப்பாக இருக்குமா. ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்டு இங்கே பாரு, பார்க்க ரஷ்யன் குல்ஃபி மாதிரி இருக்கு, ஆனால் எனக்கு எப்படி தெரிலடி, ஆனால் அந்த பசங்க கூட சேராது. அதான் சொல்லிட்டேன்ல, நான் சும்மா சேர மாட்டேன், ஆனால் காலேஜில் பேசிப்பேன், வெளிலலாம் போக மாட்டேன். எனக்கு தெரியும், நேற்று அவன் கூட தானே ஜாலியாக சுற்றிட்டு வந்தேன். தயாங், இந்த மாதிரி பேசாத, எனக்கு முன்னமே நீ இல்லை, ரொம்ப சேஞ்ச் ஆகிட்ட. நான் அப்ராட் போயிட்டு 2 இயர்ஸ் வந்ததுக்கப்புறம் இங்கே நீ ரொம்பவே சேஞ்ச் ஆகிட்ட தயாங். முன்னையெல்லாம் நீ என் கூட எப்படி பேசுவ, இவ்வளோ ஜாலியாக இருப்ப, ஆனால் இப்போல்லாம் நீ டோட்டலாக மாறிட்ட. எனக்கு ஒன்று இந்த தயாங் எனக்கு பிடிக்கவே இல்லை. வயன், அது வேறடி, இது வேற, புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல வர்றான். பட் நீங்கள் அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு எனக்கு இந்த தயாங் சுத்தமாக பிடிக்கல, அந்த தயாங் தான் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு கோவமாக நீங்கள் டோரை சட்டுன்னு சாத்திட்டு போயிடுறீங்க. அப்போ தயாங், அப்போல்லாம் நீ என் பின்னாடி வருவடி, நான் உனக்கு கண்டுக்கல, எனக்கு அப்போ வேல்யூ தெரியல, அது லவ்வா என்னான்னு எதுவுமே தெரிலடி. நீ ஸ்கூல் படிச்சுட்டு இருந்த, நான் காலேஜ் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக இருந்தேன். அதுக்கப்புறம் நீ போனதுக்கப்புறம் தான் உன்னோட எல்லாமே எனக்கு புரிஞ்சது. ஆனால் அது நான் ரியலைஸ் பண்ணுறதுக்குள்ளே நீ என்னை விட்டு போயிட்டல. இப்போ நீ எனக்கு கிடச்சிருக்க, எப்படியாச்சும் நீ லவ் உனக்கு ப்ரூஃப் பண்ணணும்டி. ஆனால் என்ன இப்போ என்னால் சொல்ல முடியல, நீ என் ஸ்டூடெண்ட், புரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு மனசுக்குள்ளே பேசிட்டு அப்படி சேரில் உட்காந்துக்கிறான். ஜிம்மின் தான் ஃபாஸ்ட்டாக வந்து டோர் ஓப்பன் பண்ணிட்டு வர்றான். டேய் மச்சான் தயாங், என்னடா இந்த இவ்வளோ பரபரப்பாக வர, ஏதாச்சும் ப்ராப்ளமா? ஆமாம், என்ன ப்ராப்ளம்? அது நம்ம காலேஜில் நம்ம ஸ்டூடெண்ட் லின்னு இருக்கால, ஆமாம், அவன் சூசைட் பண்ணிட்டாடா. என்னது சூசைட் பண்ணிட்டாரா? அவன் அந்த மாதிரி கேரக்டர் இல்லைடா, என்ன ஆச்சு? இல்லை, சில பசங்க ட்ரக்ஸ் அடிச்சுட்டு அவளை அப்யூஸ் பண்ணியிருக்காங்க, அதை தாங்க முடியாமல் தான் அவள் சூசைட் பண்ணியிருக்காங்க. என்னது? ஏய் இது ஆமாண்டா, இது வெளில போகாமல் ப்ரொஃபஸர் நம்ம பிரின்சிபல் இருக்கார்ல, ஆமாம், அந்த நான் என்ன பண்ணா எல்லாமே மூடி மறைச்சிட்டான்டா. ஆமாம், அந்த பொண்ணு அப்படி பண்ணது யார்? நம்ம காலேஜில் இருக்காங்களே பொறுக்கி பசங்க, அந்த வயன் கூட சுற்றுறாங்கல்ல, அவனுக்கு மேலே டவுட் இருக்குது. இன்னொரு குரூப் ஜாக்சன், அந்த குரூப் மேலே டவுட் இருக்குடா. அவங்கெல்லாம் அந்த பொண்ணு தப்பாக வீடியோ எடுத்து மிரட்டி ஒவ்வொருத்தவங்க கூட ஸ்டே பண்ண வச்சுருக்காங்க. இது எல்லா ப்ரூஃபும் இருந்து எந்த நியூஸும் வெளில போகலடா. காலேஜுக்கு கெட்ட பேர் வருன்னு சொல்லிட்டு மறைச்சிட்டாங்க. இதெல்லாம் என்னடா நடக்குது? எனக்குன்னா புரியல. வயன் அவங்க கூட சுற்றிட்டு இருக்கா, ஆனால் வயன் ஏதாச்சும் பண்ணிடுவான்னு பயமாக இருக்குது. தெரியுதில்ல, ஆல்ரெடி அவள் லவ் பண்ணுற, ப்ரப்போஸ் பண்ணி உன் கேர்ள் ஃப்ரெண்டாக வச்சுக்கூடா. அது என்னால் எப்படிடா முடியும்? அவன் என் ஸ்டூடெண்ட். அதுக்கு முன்னாடி உன் ஃப்ரெண்டு தயாங்க, உன் ஃப்ரெண்டு, நீ தான் சேஃபாக பார்த்துக்கணும். அவளுக்கு தெரியல அந்த பசங்க எப்படின்ட்டு, ஆனால் அவளுக்கு எதுவும் நடக்கக்கூடாது. ஆனால் அவங்க டார்கெட் பண்ணுற பொண்ணுங்கள்லாம் ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலி. பட் ஃபைன் அப்படி கிடையாது, இல்லை, ரொம்ப ரிச்சு. சின்ன ப்ராப்ளம் வந்தாலும் அவங்களுக்கு தான் ப்ராப்ளம். அதனால தான் வயனை கொஞ்சம் விட்டு வச்சுருக்காங்க. இல்லைன்னு வச்சுக்கோவேன், நம்ம தான் வயனுக்கும் இன்னும் ஏற்பட்ட அதே நிலைமை தான் வரும். எனக்கு இன்னும் வச்சே பயமாக இருக்குது. தேனா அவகிட்ட பேச ட்ரை பண்ணேன்டா, அவள் மேலே கோவமாக போகிறாடா. அப்போ ஜிமின் தான், இப்போ புரியுதா? அவள் நீ காலேஜில் இருக்கும்போது உன் பின்னாடியே வந்தா, பட் நீ தான் கண்டுக்கல, அதனால தான்டா உன்னை விட்டு போனா. இது இத்தனை டைம் தான் சொல்கிறேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு தெரியாது, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனால் வயனை பார்த்துக்கோ, அதை சொல்லான்னா நான் வந்தேன். அப்போ லின், அது அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு, நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. நம்ம என்ன அவ்வளோ ரிச்சான பர்சனா? ஜஸ்ட் ப்ரொஃபஸர்ரா, நம்மளுக்கு ஃபேமிலி பேக்ரவுண்ட் கூட கிடையாது. நீ வேற கஷ்டப்பட்டு இருக்க, எனக்கு தெரியும். வயனுக்காக தான் இந்த ப்ரொஃபஸர் வேலையும் பார்க்குற. வயன் உன் கூட இருக்கணும்னா நீ ஃபினான்ஷியலாக கொஞ்சம் வெல் செட்டிலாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, என்னடா பண்ணுற? இல்லையாவை மேரேஜ் பண்ண போறியா என்ன? அது இல்லைடா, என் அத்தைக்காரி தான் என்னை வளர்த்துனேன்னு சொல்லி லியாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறேன். கண்டிப்பாக அதெல்லாம் முடியாது, நான்லாம் அவளை கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். அப்போ
என்ன பண்ண போகிற? எனக்கும் ப்ரப்போஸ் பண்ண மாட்டேங்கிற, லியாவையும் கல்யாணம் பண்ணிக்க போன மாட்டேங்கிற, உனக்கு வயசாகிட்டு இருக்கிறா பாரு. நானே மேரேஜ் பண்ணி ஷா கூட ஒரு பேபி வேற பெற்றுட்டேன். இப்படியே இருக்க போறியா என்ன? சூன் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுவேன்டா, அவளை கல்யாணம் பண்ணிப்பேன். என் அப்பா கிட்ட முதல்ல பேசணும், அவர் என்ன சொல்லுவார்னு தெரியல. சரி பேசிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பி போயிடுறான். ஸோ தேங்க் என்ன தெரியாமல் உங்கள் அப்பாவுக்கு தான் கால் பண்ணி சில விஷயமா பேசிகிட்டு இருக்கான். ஸோ நீங்கள் இப்படியே கிளாஸ் போய் உட்காந்துக்கிறீங்க. ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல தான் தேங்கோட ஃபர்ஸ்ட் பீரியட் மேக்ஸு சுத்தம். உங்களுக்கு மேக்ஸ்னால் சுத்தமாக பிடிக்காது, பட் ஆவரேஜாக தான் படிப்பீங்க. அண்டு வந்து தேங்க ஒரு கிளாஸ் எடுக்கிறான். அவன் எப்போவும் 2 டைம்ஸ் சொல்லுவான். அப்போ ஜாக்சன், டேய் என்னடா இந்த தேங்க் ப்ரொஃபஸர் வேறு கிளாஸில் 1 டைம் தான் சொல்கிறாரு, இங்கே மட்டும் ஒரு செம்ம 2 டைம் சொல்லி கொடுக்குறாரு. அதுவா உனக்கு தெரியாதா? அந்த வயன் இருக்கால, அவளுக்கு மேக்ஸ் சுத்தமாக பிடிக்காது. அது மட்டும் இல்லை, டேங்க் ப்ரொஃபஸருக்கு வயன் மேலே ஒரு கண்ணு. என்னடா சொல்கிற? அவளை நம்ம கரெக்ட் பண்ணலான்னு பார்த்தா இல்லைடா, அவள் அந்த புலிகேசி கேங் கூட தான் இருக்கா. அதான் அவங்க கூடயே செட்டில் ஆயிடுவா போல இருக்குது. பட் அவள் இன்னும் வெர்ஜினாக இருக்காடா. என்னடா சொல்கிற? ஆமாண்டா, அவளை நம்ம ஃபர்ஸ்ட்டு கொத்தணும், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னு தெரியல. அந்த லின்னுக்கு மாதிரி தான். அப்போ ஜாக்சன், அவளை அவ்வளோ ஈஸியாக தொட முடியாது. ஏன்டா? ஆமாண்டா, அவள் ரொம்ப ரிச்சு. அவங்க அப்பா அம்மா பாரிஸில் இருக்காங்க, ரொம்ப வெல் செட்டில். சின்னதாக கை வச்சோன்னு வச்சுக்கோவேன், வச்சு செஞ்சுட்ருவாங்க. ஆயுசுக்கும் வெளில வர முடியாத அளவுக்கு பண்ணிடுவாங்க. அப்படின்னா போட்டே தள்ளிடுவாங்கடா. என்னடா சொல்கிற? அப்படின்னா நம்ம தெரியாமல் தான் பண்ணணும். ஆமாம், நம்ம யாருன்னு தெரியாமல் அவளை ஏதாச்சும் பண்ணிடலாம். அவளுக்கு நம்ம யாருன்னு தெரியக்கூடாது, அந்த மாதிரி பண்ணணும். ட்ரக்ஸ் போட்டால் என்ன நடக்குன்னு தெரியாதுல்ல, யாருக்கும் தெரியாமல் ட்ரக்கை வாயில் செலுத்தி தான் நம்ம பண்ணணும்டா அப்படின்றாங்க. ஸோ தேங்க்கு இது லைட்டாக ஒரு மாதிரி கேட்குது, அவங்க யாரோ என்ன பண்ண போகிறாங்கன்னு. பட் நீங்கன்னு தெரியல. ஸோ தேங்க் நல்லா நோட் பண்ணிக்கிறாங்க, அவங்கள வந்து வாட்ச் பண்ணணும். அப்படி என்ன பண்ணுறாங்க, யாராச்சும் அடுத்த பொண்ணுங்க டார்கெட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து வாட்ச் பண்ணி அவனே எல்லாமே பண்ணலான்னு பிளானில் இருக்கான். ஸோ நீங்கள் அப்படியே தான் கிளாஸ் ஹவர்ஸ்லாம் முடிஞ்சு தேங்க் கிளம்பி போயிடுறான். ஸ்டில் நீங்கள் அப்படியே வீட்டுக்கு போகிறீங்க. போகிற வரலே தான் டேங் வந்து கார் எடுத்து போயிட்டு இருக்கான். ஸோ நீங்கள் டேங்கை பார்த்துட்டு காரை ஸ்டாப் பண்ணுறீங்க. ஸோ அவனும் ஸ்டாப் பண்ணிட்டு, என்ன மேடம் கார்லாம் ஸ்டாப் பண்ணுறீங்க, எப்போது இந்த லெக்ஸி கூட பஸ்ஸில் தானே வருவீங்க? அது இல்லை தேங், அவள் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட வெளில போயிட்டா அப்படின்ட்டு கார் டோர் ஓப்பன் பண்ணி உட்காந்துக்கிறீங்க. தேங் ட்ரைவ் பண்ணிக்கிட்டு ஷாக்டா, என்னது கேர்ள் ஃப்ரெண்டா? ஏய் அவள் பொண்ணு தானே. ஏய் அவள் பொண்ணு தான், ஏன் ஒரு பொண்ணு லவ் பண்ணக்கூடாதா? புரியல. என்னடா சாம்பிராணியாக இருக்க, பழமா நீ? அவள் லெஸ்பியன்டா. என்னது லெஸ்பியனா? அது வந்து என்னடி சொல்கிற? ஆமாண்டா, அவ கூடயா நீ சேர்ற? ஆமாம். ஏய் அது வானாண்டி. தெரியும் தயா, இப்படி தான் எல்லாத்துக்குமே ரூல்ஸ் போட்டே இருப்பல்ல. என் அப்பா அங்கே ரூல்ஸ் போடுறான்னா இங்கே உன் கூட ஜாலியாக இருக்கலான்னு வந்தேன். யார் கூட பேசணும், யார் கூட பேசக்கூடாது, என்ன சாப்பிடணும், எத்தனை மணிக்கு எழும்பணும், எத்தனை மணிக்கு தூங்கணும், எந்த டைமுக்கு என்ன ட்ரெஸ் போடணும், எல்லாமே நீ ப்ராப்பராக பண்ணி வச்சமே நான் இருக்கணும்ல. நான் என்ன ரோபோட்டா தயா? ஏன் இந்த மாதிரி எல்லோரும் ரூல் போட்டே இருக்கீங்க? எனக்கு ஃப்ரீயாக இருக்கணும், நான் இண்டிபெண்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் உங்களுக்கு புரியாதா? ஆம்பளைங்களே அப்படித்தானே, பொண்ணுங்க உங்களுக்கு காலு கீழே வச்சுக்கணும்ல. ஏய் நான் இப்போ என்னடி சொன்னேன் உங்ககிட்ட? எனக்கு நீ யார் கூட சேருன்னா ப்ராப்ளம் இல்லை, ஒரு குட் பர்சன் கூட சேரு. அது எப்படி தயா உள்ளே பூந்தா பார்க்க முடியும் நல்லவங்க கெட்டவங்கன்னு? ஆனால் நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. லெக்ஸி அவள் லவ் பண்ணுறா, அதுக்காக என்ன நீ இந்த மாதிரியெல்லாம் பேசலாமா? இதுக்கு தான் ரூல்ஸ். எனக்கு இது பிடிக்கவே இல்லை. நான் எப்போவும் சொல்கிறேன், நீ காலேஜில் இருக்கும்போது இருந்தல்ல, நம்ம சின்ன வயசில் எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக எவ்வளோ ஜாலியாக எனக்கு என்ன பிடிக்குமோ எல்லாத்தையும் பண்ணுவேன். அதான் உன் கூட கடைசி வரைக்கும் ஃப்ரெண்டாக இருக்கலான்னு சொல்லி தான் நான் உன் கூட இருக்கேன். ஆனால் உனக்கு இது புரிய மாட்டேங்குது இல்லை அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி ஃபீலிங்காக பேசுகிறீங்க. ஏண்டி ஒரு பொண்ணும் பையனும் கடைசி வரைக்கும் ஃப்ரெண்டாக இருக்கலாமா? அஃப்கோர்ஸ் இருக்கலாம் தயா அப்படின்ட்டு நீங்கள் பேசுகிறீங்க. ஸோ தேங்க வந்து ப்ரொப்போஸ் பண்ணலான்னு தான் வந்திருப்பான். பட் நீங்கள் இருக்கலாம், அது என்ன தப்பு இருக்குது அந்த மாதிரி பேச. அவன் சைலண்ட் ஆகிட்டு காரை ஃபாஸ்ட்டாக ஓட்டுறான். இப்போ எதுக்கு நீ ஃபாஸ்ட்டாக காரை ட்ரைவ் பண்ணுற? என் மேலே கோவம்னா என் மேலே காட்டு, எனக்கு பயமாக இருக்குது. சரிடி ஃபாஸ்ட்டாக ஓட்டல அப்படின்ட்டு அவன் வந்து ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடுறான். ஸோ அவன் வந்து கோவம் அப்படியே உள்ளே போயிடுறான். ஸோ நீங்கள் இன்னும் அவன் உள்ளே போயிட்டான்.
அப்போ யார் எனக்கு சமைச்சு போடுவா? பசிக்குதே. கீழே வேற ரொம்ப சவுண்டு போடுது. சரி நம்ம ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து சாப்பிடலாம் ஏதாச்சும் பண்ணி. நூடுல்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு உள்ளே போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளில வரீங்க. அப்படியே ஸ்மெல்லு தூக்குது. அப்படியே வந்து கீழே வந்து பார்த்தா டேங்க் தான் ஆல்ரெடி குக் பண்ணி எல்லாம் வச்சுருப்பான். நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டு சோறு அப்படின்ட்டு நீங்கள் வந்து தேங்க பார்த்துட்டு, "தேங்க் பசிக்குது சீக்கிரம் எடுத்து போடு" அப்படின்ட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் தேங்கல வியர்டா பார்த்துட்டு, "இப்போ தாண்டி சண்டை போட்டு போனேன். அதுக்குள்ளேடி சோத்த காட்டுன பல்ல காட்டுற" அப்படின்ட்டு பார்க்குறான். நீங்கள் தேங்காய் பார்த்துட்டு அப்படியே சிரிச்சிட்டே சாப்பிட்றீங்க. அவனுக்கு பிடிச்சதே இப்படி தான். நீங்கள் எவ்வளோ தான் கோவப்பட்டாலும் ஒரு 5 மினிட்ஸ் தான். அதுக்குள்ளே வந்து சரியாகிடுவீங்க. ஸோ தேங்காய் உங்களை அப்படியே பார்த்துட்டு நிற்கிறான். அப்போ நீங்கள் தேங்காய் பார்த்துட்டு, "என்ன அப்படியே என்ன பார்த்துட்டே இருக்க போறியா? சுற்றி சுற்றி பார்க்குற என்ன தாஜ்மஹாலா?" அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கு என்ன பண்ணுறது? அங்கே போய் பார்க்குற அளவுக்கு இப்போ என்னால் முடியாது. அதான் இங்கேயே ஒரு தாஜ்மஹாலை வச்சு பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு நல்லா தெரியுது நீ இப்போ என்ன என் கூட ஃப்ளர்ட்லாம் பண்ணுற. சரியில்ல தயாங் அப்படின்றீங்க. சரி அவனும் உட்காந்து சாப்பிட்றான். ஸோ சாப்பிட்டுட்டு நீ அப்படியே ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு போயிடுறீங்க. ஸோ தயவங்களை பார்த்துட்டு, என்னோட சாப்பிட நல்லா இருக்கான்னு கூட சொல்லல. நல்லாயிருக்கு அப்படின்ட்டு நீங்கள் போயிடுறீங்க ரூமுக்குள்ளே. ஸோ இதேமாரி தான் நெக்ஸ்ட் டே காலேஜில் நீங்கள் கிளாஸ் ரூம் உட்காந்துருக்கீங்க. கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கான். உங்களுக்கா அப்படியே தூக்கம் சொட்டுட்டு வருது. அப்படியே விட்டா அப்படியே குப்புறக்கப்பட்டு தூங்கிடுவீங்க போல். ஸோ தேங்கெல்லாம் பார்க்குறான். சரி ஓகே இவளுக்கு தூக்கம் வருது போல். என்ன பண்ணுறது படிக்கவே மாட்டேங்கிறா அப்படின்னு கிளாஸ்லாம் முடிச்சுட்டு அவன் கண்டுக்காமல் அப்படியே போயிடுறான். ஸோ கிளாஸ் முடிஞ்சு ஈவினிங் ஆச்சு. நீங்கள் எப்படி வருவீங்கன்னு தெரியும். நீங்கள் எப்படி சொல்லியிருப்பீங்க. ஸோ தேங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கான். பட் நீங்கள் வரல. உங்களுக்கு வந்து லெக்ஸி, ஒயன் எனக்கு இந்த புக் வேணும் லைப்ரரி எடுத்துக்கொண்டு தரியா? என் கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க போகணும்டி ப்ளீஸ் டி. சரி நான் எடுத்து வைக்கிறேன் நீ போ அப்படின்ட்டு நீங்கள் லைப்ரரிக்குள்ளே தான் போகிறீங்க. உள்ளே போய் பார்த்தா சில பசங்கள்லாம் அப்படியே ஒரு மாதிரி தள்ளாடி நிற்கிறாங்க. என்ன இவனுக்கு பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேக்கில் நீங்கள் புக்கெலாம் எடுத்துகிட்டு இருக்கீங்க. ஸோ அதில் ஜாக்சன் பார்த்துட்டு, வயனு என்னாடி சைடிஸ் இல்லைன்னு பார்த்தோம், நீ வந்துட்டியா? என்னது? டேய் ஜாக்ஸா என்னடா ஒரு மாதிரி வாய்ஸ்லாம்? ஆமாண்டி குடிச்சிட்டு தான் இருந்தோம். லைப்ரரியில் என்னடா பண்ணுறீங்க இங்கே குடிச்சிட்டு? அது என்ன சைடிஸ்ட்டு? மயிறு நாங்களே எதுவும் கிடைக்கல அந்த லின்னு போயிட்டா. என்ன பண்ணுறேன்னு பார்த்தா நீ என்கிட்ட மாட்டிக்கிட்டல அப்படின்ட்டு ஜாக்சன் வந்து உங்களை டைட்டாக ஒரு மாதிரி ஹக் பண்ணிக்கிறான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜாக்ஸா டேய் என்னடா பண்ணுற? அது வந்து எதுக்கு இப்போ இந்த மாதிரி? ஒரு டைம் டி என் கூட இரு. என்னது ஒரு டைமா? புரியல. ஏய் புரியலையா? இது வேற குழந்தல்ல. இங்கே பாரு ஐயன், ஒரு டைம் ஒரு 1 ஹவர் என் கூட மேக் அவுட் பண்ணு. அதுக்கப்புறம் நான் விட்டுடுறேன். எதுவுமே பண்ண மாட்டேன். என்னது மேக் அவுட்டா? இங்கே பாரு அதெல்லாம் சரி தப்பு. எல்லாரும் சொன்னாங்க உன் கூட பேசக்கூடாதுன்னு. டேய் என்னடா இவ இந்த மாதிரி பேசிட்டு இருக்கா? டேய் இழுங்கடா அவளை அப்படின்னு சொல்லிட்டு இழுக்கிறாங்க. ஸோ ஒரு பையன் வந்து பின்னாடி உங்கள் இதை பிடிச்சிருப்பான். நீங்கள் க்ராப் டாப் தான் போட்டிருப்பீங்க. அப்படியே பின்னாடி கிழிஞ்சிருது. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. சைடில் கையையும் கிழிச்சு விட்ருப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு மாதிரி அழுதுட்டு என்னடா பண்ணுறீங்க? இரு இரு தயா அப்படின்ட்டு ஃபோனை தான் தேடுறீங்க. பட் இங்கே கீழே வந்திருப்பான். கிளாஸ் ரூம் பார்த்தா நீங்கள் இல்லை. சரி ஓகே எப்படி லைப்ரரி தான் போய்ப்பா புக்ஸ் எடுக்க அப்படின்னு சொல்லிட்டு மேலே வர்றான். அதுக்குள்ளே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அப்படியே கீழே தள்ளி விட்றாங்க. ஸோ நீங்கள் அப்படியே கீழே வந்து தலை இடிச்சிக்கிறது. டேய் ப்ளீஸ்டா வாடா. இல்லை அப்போ லின்னை கொண்டது நீங்கள் தானா? ஆமாண்டி நாங்கள் தான் போட்டு தள்ளணும். ஏன்டா? நாங்கள் தான் போட்டு தள்ளடி அப்படியே மேட்டர் பண்ண அப்படியே செத்து போயிட்டா. அதான் தூக்கி அப்படியோ குப்பையில் கடாசிட்டோம். உங்களுக்கெல்லாம் அக்கா தங்கச்சி கூட நீங்கள் பிறக்கலையாடா? இந்த டயலாகை கேட்டு கேட்டு சலிச்சு போச்சுடி. வேறு புதுசாக ஒரு நியூவாக ஒரு டயலாக் இருந்தால் எடுத்து விடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். எங்கள் மச்சான் புலிகேசி எடுத்து விடுவான் அப்படின்னு பார்த்தா அவங்க நிற்கிறான். டேய் நீ நீ இங்கே என்னடா பண்ணுற? என்ன பண்ணுறேண்ணா இதுக்கு நான் தான் லீடே. எனக்கு உன் கூட நிறைய டைம் தோணுடி பண்ணணுன்ட்டு. இன்னைக்கு டேய் ஜாக்ஸா பண்ணிட்டு விட்றா சீக்கிரம் நானும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சன் அப்படியே பெல்ட்டை ரிமூவ் பண்ணுறான். ஸோ அங்கே ஒரு பர்சன் அப்படியே கோவமாக பார்த்துட்டு ஜாக்சன் மேலே ஏதோ ஒன்று தூக்கிடுறாங்க. எவன்டா அது அப்படின்னு பார்த்தா தயாங் தான். அவன் கோட்லாம் அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு அப்படியே போட்டு விட்றான். நீங்கள் தேங்க டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு தயாங் இவங்க இறி அப்படி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாட்ச்லாம் கழட்டி கொடுத்துட்டு அப்படியே கிட்ட வர்றான்.
புலிகேசி இதோ பாடுறா ப்ரொஃபஸரு, யோ வாத்தியாரே, அதெல்லாம் வானா சரியா, பேசாமல் போயிரு எங்கள் ரூட்டில் இந்த பொண்ணு என்கிட்ட விட்டுட்டு. இல்லைன்னு வச்சுக்கோவேன், உன் வேலைக்கு ஆப்பு தான் சங்கு ஊதிருவோம் அப்படின்றான். அவனா தேங்க எதுவுமே பேசல, அப்படியே ஒரு பஞ்சு தான் அவன் மூக்கில். மச்சான் என்னையே அடிச்சிட்டான்டா அப்படின்றான். ஸோ ஜாக்சன், எதுக்குடா அவனை அடிச்ச? வயன் என்ன விட்டு போகிறதுக்கு, உங்களை மாதிரி பிச்ச பசங்கள்லாம் விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அடிக்கிறான். அப்போ ஒரு வார்த்தை சொல்கிறான் ஜாக்சனை பார்த்து, எவ்வளோ தைரியம் இருந்தால் அவள் ட்ரெஸ்ஸை கிழிச்சிருப்பேன், நான் மட்டும் பார்க்க வேண்டியதே எல்லாருக்கும் படம் போட்டு காட்டுறல அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அடிக்கிறான். ஸோ அப்படியே தேங் போலீஸ்க்குலாம் கால் பண்ணியிருப்பான். ஸோ லின்னை கொண்ட மாட்டேன் எல்லாமே வீடியோ எடுத்து வச்சுருப்பான், என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நோட் பண்ணி தான் இருந்திருப்பான். பட் உங்களை வச்சு சில விஷயம் உண்மையை சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ போலீஸை பிடிச்சி கொடுத்துட்றான். அப்படியே உங்களையும் காரில் கூப்பிட்டு தான் போகிறான். உங்களை பார்த்து முறைச்சிட்டே இருக்கான். ஸோ தேங்க நீங்கள் பார்த்துட்டு, எதுக்கு தேங்க அவங்கள அந்த மாதிரி நீ அடிச்ச? அறிவு இருக்கா? எவ்வளோ டைம் சொல்கிறேன் உன்னை, வானாண்டி வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு காரை ட்ரைவ் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடுறான். ஸோ அப்படியே உங்களை லிஃப்ட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த சோஃபாலாம் வைக்கிறான். ஸோ நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு அழுதுகிட்டே இருக்கீங்க ஸ்டில். இப்போ அவனோட கோட்டை அப்படியே ரிமூவ் பண்ணி நீங்கள் கொடுக்குறீங்க. ஸோ தேங்களை பார்க்குறான். ஸோ அவங்க ஹெட்டில் லைட்டாக ப்ளீட் ஆகிருக்கும். அவனுக்கே கஷ்டமாக இருக்கும். அப்படியே ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணி விட்டுட்டு ஸோ நீங்கள் தேங்க அப்படியே பார்க்குறீங்க. தயா எதுக்கு? ஏன்? என்னடி புரியல, சரியாக பேசு. இல்லை நீ முதல்ல நான் பேசிக்கிறேன். உன்கிட்ட எத்தனை டைம் சொல்கிறது, உன் கூட யார் நல்லவங்க கெட்டவங்கன்னு கூட தெரிலல்ல. இப்போ நான் மட்டும் அங்கே இல்லைன்னா உனக்கு என்ன ஆகியிருக்கும்? அதில் இன்னும் ஏற்பட்ட அதே நிலைமை தான்டி உனக்கும் வந்திருக்கும். நான் என்னடி பண்ணுவேன்? நீ இல்லாமல் உன் கூட இருந்ததானே ஹாப்பியாக இருப்பேன். ஏன்டி நான் சொன்னால் உனக்கு புரியவே மாட்டேங்குது. ஒத்துக்கிறேன், தப்பு தான் உன்னை அவாய்ட் பண்ணது. அதுக்குன்னு இப்படியே நீ ரிவெஞ்ச் எடுப்பியா? இல்லை தயா, எனக்கு தெரியும்டி, எனக்கு எல்லாமே தெரியும். என் மேலே கோவப்பட்டு தான் நீ அப்ராட் போனேன். அதுக்கப்புறம் ஏன்டி மறுபடியும் வந்த? எனக்கு தெரியல. என் அப்பா அம்மா கூட இருக்கிறத விட உன் கூட இருக்கிறது எனக்கு ஹாப்பியாக இருக்குது. நீ என்னை லவ் பண்ணுறியா தயா? என்னது அது? தயா சொல்லு, ஏன் நீ லவ் பண்ணுற? நான் லவ்வெல்லாம் உன்னை பண்ணலடி. இல்லை, என்னை லவ் தான் பண்ணுறேன். அப்போ ஏன்டா ஜாக்சன் அடிக்கும்போது நான் பார்க்க வேண்டிய உடம்பை எல்லாரும் பார்க்குறாங்க அப்படியே படம் போட்டு காட்டுறேன்னு சொன்னேன், அதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் நாங்கள் எதுவுமே சொல்ல அப்படியே உங்களே பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அவன் சோஃபா கீழே தான் உட்காந்துருப்பான், உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி விட்டுருப்பான். ஸோ காலையில் அப்படி கீறிக்கும். ஸோ நீங்கள் அப்படியே டபுள் சைட் போட்டு சோஃபாவில் அவன் கீழே அப்படியே உட்காந்துட்டு அவன் லிப்ஸ்லேயே கிஸ் பண்ணுறீங்க. ஸோ அவன் ஐஸை பிளிங்க் பண்ணாமல் உங்களே பார்க்குறான். அவனுக்கு ஷாக்டு, நீங்களாம் கிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேங்க அப்படியே கொஞ்ச நேரம் ரியலேட் பண்ணிட்டு அவங்களை அப்படியே பேக் கிஸ் பண்ணுறான். ஸோ நீங்கள் தேங்க அப்படியே கிஸ் பண்ண ஸ்டாப் பண்ணிவிட்டு, எனக்கு தெரியும் நீ என்னை லவ் பண்ணுறேன்னு, எனக்கு அது கூட தெரியாமல் இருக்குமா? அப்போ நீ என்னை லவ் பண்ணுறியாடி? இப்போ புரியல, நான் உனக்கு கிஸ் பண்ணேன், அதுக்கு பேர் லவ் தானே. ஆனால் நீ சொல்லடி, நீ தான் இன்னும் சொல்லலை என்னை லவ் பண்ணுறேன்னு. நான் கிஸ் பண்ணியே ப்ரூவ் பண்ணிட்டேன்ல. ஐ லவ் யூ டி, லவ் யூ ஸோ மச். எனக்கு தெரியும் உன்னை லவ் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு தகுதி இல்லைன்ட்டு. அப்படி இல்லை தயா, சொல்கிறத கேள்வி. ஆனால் நான் நல்லா பார்த்துப்பேன்டி. உன் அப்பா அம்மாவுக்கு அளவுக்கு இல்லைன்னாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ஹாப்பியாக பார்த்துப்பேன். நீ என்ன கேட்டாலும் என்னால் வாங்கி தர முடியும். அதுக்குரிய ஃபினான்ஷியலாக என்கிட்ட எல்லாமே இருக்குது. இந்த வீடு கூட நான் தாண்டி, இந்த அப்பார்ட்மெண்ட் இருக்குல்ல, அதுவும் என்னோடய ஓன் மணியில் தான் வாங்கினேன். என்னால் எவ்வளோ பார்க்க முடியுமோ தயா, எனக்கு அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லை. எனக்கு தெரியும் சின்ன வயசுலேருந்து என்னை எப்படி பார்த்துக்கிற, எந்த பொண்ணுங்கிட்டே நீ பேசி நான் பார்த்ததே இல்லை. ஆனால் ஏன்னா என் கூடயே இருக்க. எனக்கு தெரியல, நீ காலேஜ் போனதுக்கப்புறம் ஏதோ லோன்லியாக ஃபீல் ஆச்சு. அதான் எங்கள் அப்பா அம்மா கூட கொஞ்ச நாள் இருக்கலான்னு போனேன். அதுக்கப்புறம் தான் எனக்கே ஃபீல் ஆச்சு நானும் லவ் பண்ணுறேன்னு. இங்கே வந்ததுக்கப்புறம் நீ ரொம்ப கேர் பண்ண, அதிலே புரிஞ்சுக்கிட்டேன் நீ என்னை லவ் பண்ணுறேன்னு. ஆனால் என்னால் சொல்ல முடியல எதுவும், ஏன்னா நீ ப்ரொஃபஸரில். ஆமாண்டி, நான் ப்ரொஃபஸர் தான். ரொம்ப ரொம்ப உன்னை லவ் பண்ணுறேன்டி. அது எப்படி சொல்கிறேன்லாம் தெரியல, ஆனால் உன்னை ஹாப்பியாக பார்த்துப்பேன். அப்போ அந்த லியா அவெல்லாம் மேட்டர்லே இல்லைடி, அவெல்லாம் சீனே கிடையாது. அப்போது ஆன்ட்டிக்கு என்ன சொல்ல போகிற?
அவங்கெல்லாம் வேணாம் எனக்கு நீ போதும்டி அப்படின்னு டைட்டாக அவங்கள ஹக் பண்ணிக்கிறேன். ஓகேடா இதை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நான் நெக்ஸ்ட் ஒரு ஒன் ஷாட்டில் வரேன். ஓகே பீப்பிள் யூ சப்போர்ட் மீ